உங்களுக்கு இறைவன் வந்து என்ன வரம் வேண்டுமென்றால் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? நான் எப்பொழுதுதான் வாகனம் ஓட பழகியுள்ளேன். ஒரு புது வாகனம் கேட்பேன். அவ்வளவுதானா? இந்த உலகமே வெற்றி கொள்ள முடியாத ஒரு ஆயுதம் கேட்டால் எப்படி இருக்கும்? எதற்கு நீங்கள் உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டும்? அதற்கு ஆயுதம் எதற்கு? நல்லது இல்லை. நாம் நம்மை பார்த்து கொண்டால் போதும். மற்றவர்களை வெற்றி கொண்டு என்னத்தை சாதிக்க போகின்றோம்? வெற்றி தோல்வியை தவிர்த்து நமக்கு தேவையானதை மட்டும் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் அன்றைய காலத்தில் போர்களில் வெற்றி பெறுவதற்கு வீரர்கள் சிறப்பு வரங்களை இறைவனிடம் கேட்பது வழமை. அதுபோல மகாபாரதத்தில் அர்ஜுனன் பசுபதம் என்கின்ற அஸ்திரத்தை பெற்ற கதையை இப்பொழுது சுவாமிநாதன் வகுப்பு மாணவர்கள் வில்லிசை நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு சொல்ல வருகிறார்கள். நமக்கு கிடைக்கும் எந்த வரமும் ஒரு பொறுப்பினும் தாங்கி வரும் என்பதுதான் இந்த கதையின் கருப்பொருள். எங்கே உங்கள் கைத்தட்டல்கள்? அவர்களின் வில்லிசைக்கு இசை கொடுக்கட்டும். இன்றைக்கு என்ன கதை சொல்ல போகிறோம்? அர்ஜுனனை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறோம். என்ன அர்ஜுனா? ஆக்ஷன் கிங் அவதானே? எனக்கு தெரியும். லியோ படத்துல வர லியோ தாசத சித்தப்பத்தான அவர். நீங்கள் சொல்லுறவர் இல்லை அது. அப்ப யார் அவர்? நாங்கள் சொல்ல போறது இதிகாசத்தில் ஒன்றான மகாபாரதத்தில் வருகின்ற வில்வீரன் அர்ஜுனனை பற்றிய ஒரு கதை. ஓஹோ, மகாபாரத கதையா? பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பு நண்பர்களே, இன்று உங்கள் முன்னிலையில் வில்லிசை மூலம் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பசுபத அஸ்திரம் பெற்ற கதையை சொல்ல போகிறோம். இதை சொல்லுகின்ற போது ஏற்படும் சொற்பிழை, பொருட்பிழை போன்ற என்னுடன பிழைகளை எல்லாம் பொருட்படுத்த வேண்டும் என்றும் உங்கள் அனைவரிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி சாமிநாதையர் வகுப்பு மாணவர்களாகிய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசம் செல்கிறார்கள். வனவாசம் அஞ்ஞாந்த வாசம் ஆகியவற்றை முடித்தாலும் துரியோதனன் அரசை திருப்பி தருவான் என்ற நம்பிக்கை அவர்கள் யாருக்கும் இல்லை. போரை இயன்ற வரை தவிர்க்க வேண்டும் என்பது அமைதி பிரியரான தர்மரின் விருப்பம். ஆனால் பீபனோ தர்மரை நோக்கி, நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றது மிக பெரும் தவறு. நாம் இன்றும் போரை உடனடியாக நடத்தி நமக்கு சொந்தமான நமது நாட்டை நாம் திரும்ப வாங்கி கொண்டு
பாஞ்சாலியை அவமானப்படுத்தியவர்களை தண்டிப்பதற்கான தருணத்தை இனியும் தள்ளி போடக்கூடாது என்று கூறுகிறான். போர் என்று வந்தால் இருபுறமும் உயிர் சேதம் உண்டாகும். அத்துடன் நம்மிடம் படைப்பலம் இல்லையே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தர்மர் திரும்ப கேட்கிறார். குற்றமது பாப்பமானால் சுற்றமது இல்லை தம்பி, குற்றமது பாப்பமானால் சுற்றமது இல்லை தம்பி. குருவது விளந்தவர்கள் குடியாமல் வாழாமல் சந்தையிட்டு நாடு பெற்றால் சரியான ஜீவசேனான். கைவிரலும் சண்டைப்பட்டால் கைவிரலை துண்டி போவான், கைவிரலும் சண்டைப்பட்டால் கைவிரலை துண்டி போவான். அப்போது அர்ஜுனன் போர் அவசியமானால் அதை சண்டித்து வெல்ல சக்தி மிக்க ஆயுதங்கள் தேவை, அதை நான் பெற்று வருகிறேன் என்று சொல்லி சகோதரர்கள் மற்றும் பாஞ்சாலியிடமிருந்து விடை பெற்று தனியாக இந்திரகில மலையை நோக்கி புறப்பட்டு செல்கிறான். என்னது இந்த கீழமலையா? அது என்ன மலை? நாம கூமாபாய்த்தி ஐலண்ட் மாதிரி அழகா இருக்குமா? குமாபத்தியா, அந்த தண்ணி கூட செயல்பட்ட மாதிரி நிற்கும் என்று சொல்ல வாங்களே, அந்த இடமா? அதை விட்டுட்டு கதைக்கு வாங்க. பிறகு என்ன நடந்து? இந்திரகீரமலையை நோக்கி சென்று கொண்டிருந்த அர்ஜுனனிடம் வந்து இந்திரன் சிவபெருமானை நோக்கி கரும் தவமிருந்து பசுபதம் என்ற ஒப்புற்ற அஸ்திரத்தை பெரு என்று வலிகூறி மறைந்தார். பசுப்புத அஸ்திரமா? பசுபதி என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு பெயர். இதன் பொருள் உயிர்கள் அனைதனும் தலைவருதாகும். பசுபதிக்கு உரிய ஆயுதம் என்பதால் பசுபத அஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பசுபத அஸ்திரம் எப்படி இருக்கும்? பசுபத அஸ்திரத்தை எதிரிகள் மீது ஏவினான். அதன் சக்தி 10 மடங்காக 100 மடங்காக பெருகி அந்த எதிரியை அழிக்கும். இந்த காலத்துல அணு ஆயுதம் என்று சொல்லுறவங்களே, அது மாதிரி ஒரு ஆயுதமா? ஆம், அணு ஆயுதத்தை போல் சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் இந்த பசுபத அஸ்திரம். அர்ஜுனன் சிவனை நோக்கி பல நாள் கடும் தவம் இருந்தான். அப்போது ஒரு நாள் ஒரு காட்டுப்பன்றி அர்ஜுனனை தாக்க வந்தது. அர்ஜுனன் உடனடியாக தனது வில்லையும் அம்பையும் எடுத்து பன்றியின் மீது அம்பை எய்தான். அர்ஜுனனின் அம்பு பன்றியின் உடலை தைக்கும். அதே நொடியில் இன்னொரு அம்பம் பன்றியின் உடலை தைத்தது. மற்றையை அம்பு யார் எய்தது என்று அர்ஜுனன் பார்க்கும்போது உயரமான ஒரு வேடனும் அவன்மை நேவியும் அங்கு இருந்தன. அந்த வேடன் தன்னுடைய அம்பினால் தான் பன்றி மாண்டது என வாதிட்டான். அர்ஜுனன் அவனுடைய அம்பினால் தான் பன்றி மாண்டது என வாதிட இருவருக்கும் இடையே சண்டை மூண்டது. உத்தமனை பாட்டுக்கு சிம்மியா தீயா என்று ஒரு சண்டை நடந்தது, அது போலையா? இது எல்லாம் சமூக வலைத்தளத்தில் நடக்கிற சண்டைகள். ஆனால் வேடனும் அர்ஜுனனும் உண்மையானவில் அம்பை கையில் ஏந்தி சண்டையிட்டனர். எனக்கு என்னமோ சினிமா பாடினதுதான் நல்ல இருந்த மாதிரி இருக்கு. அதை விடுங்கோ, கதைக்கு வாங்கோ. யார் சண்டையில் வென்றது? வேடனும் அர்ஜுனனும் அம்புகள் எய்தனர். எந்த முடிவையும் எட்டாமல் அம்புகள் தீர்ந்தது. கோபம் சற்றும் அடங்காத அர்ஜுனன் நிலத்தில் கிடந்த சிறு கற்களை வேடன் மேல் எறிந்தான். வேடனுக்கு எதுவும் ஆகவில்லை. இறுதியில் இருவரும் மல்யுத்தம் செய்தனர். வீடன் அர்ஜுனனை அசைய முடியாமல் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அர்ஜுனனால் சிறிதும் அசைய முடியவில்லை. அப்போது அர்ஜுனன் சிவனை மனதால் நினைக்கிறான். அப்போது அங்கே சிவபெருமான் பார்வதியுடன் காட்சி அளித்தார். உனது உறுதியையும் வீரத்தையும் சோதிக்கவே நான் வேடன் உதவில் வந்தேன்
என கூறி பசுபத அஸ்திரத்தை அர்ஜுனுக்கு கொடுக்கிறார். நீ யுத்தம் செய்யும் போது இனி வேறு வழியே இல்லை என்று ஒரு நிலை வரும்போது மாத்திரமே இந்த பசுபத அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் எச்சரிக்கையும் செய்தார். இப்படியாக அர்ஜுனன் பசுபத அஸ்திரம் பெற்றார். அப்ப அர்ஜுன பசுபத அஸ்திரத்தை பாவித்த போரார் வந்து பாண்டவர்கள் நாட்டை திரும்ப பெற்றார்கள் என்று சொல்லுங்க. ஆம், பாண்டவர்கள் போரில் வென்று அஸ்தினபுரத்தில் அரியணை ஏறினார்கள். ஆனால் அர்ஜுனன் பசுபத அஸ்திரத்தை போல் பாவிக்கவில்லை. என்ன, பசுபத அஸ்திரத்தை பாவிக்கவில்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்ட பெற்ற அஸ்திரத்தை ஏன் பாவிக்கலை? பசுபத அஸ்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரம். அதை சாதாரண மனிதர்கள் மீது ஏவினால் அது உலகத்தையே அழித்துவிடும். உலக நன்மைக்காக அதை அர்ஜுனன் ஏவவில்லை. எங்களுக்கு அதிக சக்தி கிடைக்கும் போது அதனை பொறுப்புடன் கையாள வேண்டும். இந்த அந்த ஸ்பைடர்மேன் கடையில் வரும் அறிவுரை போல இருக்கிறதே. அது என்ன அறிவுரை? With great power comes great responsibility. அதாவது எமக்கு அதிக சக்தி கிடைக்கும் போது அதனுடன் பெரும் பொறுப்பும் சேர்ந்து வருகிறது. அர்ஜுனனை போல் எப்போதும் பொறுப்பானவர்கள் இருந்தனர். பல அப்பாவி பொதுமக்கள் போர்களின் போது உயிர் தப்பி இருந்திருப்பார்கள். ஆம், அது சரிதான். இப்படியாக அர்ஜுனன் பசுபத அஸ்திரம் பெற்ற கதையை உங்களுக்காக வில்லிசையில் கூறும் இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு தந்த தெற்கு தமிழ் பள்ளி மேற்கு ஆஸ்திரேலியா கலை விழா 2025 ஏற்பாட்டு குழுவினருக்கும் அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் எமது மனம் கண்ணீர்ந்த நன்றியை கூறி இக்கதையை அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். வாழ்க தமிழ், வளர்க கலை. வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, 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 வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம்.